श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्मयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्मयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, 5ஆம் பதிகம், 10ஆம் பாசுரம். சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாயப்பற்றறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்கத் திருத்தி வீடு திருத்துவான் ஆர்த்த ஞானச் சுடராகி அகலம் கீழ்மேல் அளவிறந்து நேர்த்த வருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாளே. சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாயப்பற்றறுத்து தீர்ந்து தன் பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் ஆர்த்த ஞானச் சுடராகி அகலம் கீழ்மேல் அளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே. முதலில் இங்கே பாசுரத்தில் பயன்படுத்திய சொற்களுக்கான பொருளை அறிவோம். சார்ந்த, சேர்ந்திருக்கிற, இருவல் வினைகளும் புண்ணிய பாப ரூபங்களான இருவகைப்பட்ட வினைகளும் சரிந்து தொலைந்து மாயப்பற்றறுத்து அஞ்ஞான காரியமான விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்து தன்பால் தீர்த்து மனம் வைக்கத் திருத்தி தன்னிடத்திலே உறுதி கொண்டு நெஞ்சை பொருந்த வைக்கும்படி என்னை திருத்தி வீடு திருத்துவான் எனக்கு தருவதாக மோட்சஸ்தானத்திலும் சில திருத்தங்களை செய்து ஒழுங்குபடுத்துவதாக தொடங்கிவிட்டான். அவன் யாரென்னில் ஆர்ந்த ஞானச் சுடராகி பரிபூர்ணமான ஞான ஒளியை உடையவனாய் அகலம் கீழ்மேல் அளவிறந்து சுற்றும் கீழும் மேலும் எல்லையற்று எங்கும் வியாபித்திருக்கின்றவனாய் நேர்ந்த மிகவும் நுட்பமான உருவாய் அருவாகும் இவற்றின் அசித்தும் சித்துமாகி இந்த பொருள்களுக்கு உயிராம் அந்தர்யாமி ஆகி நிற்கின்ற நெடுமால் பிரேமையே வடிவான எம்பெருமான் என்பதாக இப்பதங்களின் பொருள் விளங்குகிறது. இப்பொழுது பாசுரத்தினை முழுமையாக அனுபவித்தோம். அதன் விளக்கத்தை இப்பொழுது நாம் காண்போம். அம்மா மூர்த்தியை சார்ந்து மாயோம் என்ற சென்ற பாசுரத்திலே கூறினாரே, ஆழ்வாரின் உறுதியை அறிந்து திருவுள்ளம் பூரித்து எப்போதும் பெரியகில்லாத திருநாட்டிலே இவ்வாழ்வாரை கொண்டு போய் நித்தியானுபாவம் பண்ண கருதி ஒரு புதுமையும் செய்ய வேண்டாதபடியான பரமபதத்தையும் அவன் கோடி புக்குந்ததை கண்டு விகந்த இப்பாசுரத்தில் ஈடுபடுகின்றார் ஆழ்வார். பரமபதத்தில் அவன் கூட்டிக் கொண்டு சென்றானே, அப்படி
அவன் குட்டிச் சொன்ற வியந்த அந்த விதத்தினை வியந்து இப்பாசுரத்திலே ஆழ்வார் ஈடுபடுகிறார். பரிபூர்ணமாக விளங்குகின்ற ஞானத்தின் ஒளியாகி கீழும் மேலும் என்றுள்ள 10 திசைகளின் அளவு அனைத்தையும் கடந்தவனாக மிகவும் நுண்மையான உருவங்கொண்டவனாகவும் சில நேரங்களிலே அருவமாகவும் காட்சி அளிப்பவன் எம்பெருமான். உலகத்து உயிரினங்கள் அனைத்துள்ளும் அந்தர்யாமியாய் நிறைந்திருப்பவனன்றோ அவன். என்னிடத்திலே எல்லையற்ற வாத்சல்யம் கொண்டவனாக என்னுடன் எப்போதும் என்னை விட்டு அகலாமல் நின்று புண்ணியம் மற்றும் பாவம் ஆகியவற்றால் என்னை சூழ்கின்ற இரு வினைகளையும், இருவிதமான கர்மங்களையும் அவற்றின் வினைப்பயன்களையும் ஏதும் மிஞ்சாமல் தள்ளுபவனாக, அறியாமையை ஏற்படுத்தவல்ல புலன் விஷயங்களை நீக்குபவனாக, மற்ற எதிலும் நாட்டங்கொள்ளாமல் தனக்கு மட்டுமே உரியவனாக நான் உள்ளபடியும் தன்னிடத்திலே மட்டும் எனது மனதை வைக்கும்படியும் என்னை திருத்தி ஏற்றுக்கொள்ளுபவனாக உள்ள சர்வேஸ்வரன் எனக்கு அளிக்கத் தயாராக வைத்துள்ள பரமபதத்தை நன்றாக அலங்கரித்து வைப்பான் என்கின்றார். ஆழ்வாருக்காக எம்பெருமான் என்னென்ன செய்கின்றான் என்பதனை ஒவ்வொன்றாக விழாவாரியாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நமக்கு அருளிச் செய்துள்ளார். அவர் கூறுவதாவது, அவரை விட்டு அகலாமல் இருக்கின்ற புண்ணிய பாவம், அதனால் ஏற்படக்கூடிய கர்மங்கள், அதன் விளைப்பயன்கள் எல்லாவற்றையும் துளிக்கூட மிச்சமில்லாமல் தள்ளுபவனாக உள்ளான் எம்பெருமான். அறியாமையை தனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புலன் விஷயத்தில் நீக்குபவனாக உள்ளவன் எம்பெருமான். எம்பெருமானைத் தவிர மற்ற எதிலும் நாட்டங்கொள்ளச் செய்யாமல் தனக்கு மட்டுமே உரியவனாக நான் இருக்கும்படியாக என்னை செய்தவன் எம்பெருமான். தன்னிடத்தில் மட்டுமே எனது மனதை வைக்கும்படியும் என்னை திருத்தி ஏற்றுக்கொள்பவனாக உள்ளவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாகிய எம்பெருமான் என்ன செய்கின்றானாம்? ஆழ்வாருக்காக தயாராக வைத்துள்ள பரமபதத்தை அலங்கரித்து செய்கின்றானாம். நாம் தற்காலங்களில் வீடுகளை இன்டீரியர் டெக்கரேஷன் என்று உள்கட்டமைப்பில் பல மாற்றங்களை நம்மளுடைய தேவைக்கேற்றார் போல் செய்கின்றோமே, அதுபோன்று பரமபதத்தை அலங்கரித்து வைக்கின்றானாம் எம்பெருமான் ஆழ்வாருக்காக. இருவினைகளின் பயலான புண்ணியபாவங்கள் எண்ணில் என்னைப் போலவும் கட்டையில் தீப்போலவும் பிரிக்க முடியாதபடி இருக்கின்றன. பாவம் இரும்பு விலங்கு என்றால் புண்ணியம் பொன் விலங்காக கருதப்படும். எனவேதான் இருவினைகளும் வல்வினை என கூறப்பட்டுள்ளது. இங்கே வள்ளுவர் கூட இருள் சேர் இருவினையும் சேரா என்றார். திருத்தி என்று ஆழ்வார் கூறுவது தனக்கான வேண்டுகோள் மட்டுமல்ல, நம்போன்ற சேதனர்களுக்கே அந்த வல்வினைகள் சேதனனை வஞ்சித்து உலக விஷயங்களிலே சிக்க வைப்பதனாலே மாயப்பற்று எனப்படுகின்றது. கலங்கா பெருநகரம் அல்லது மாற்றம் ஏதும் இல்லாத பரமபதம், அப்படிப்பட்ட பரமபதத்தையே ஆழ்வாருக்காக சர்வேஸ்வரன் அலங்கரித்து வைப்பான் என்கின்றார். இவருக்காக இவ்விதம் அலங்கரித்து வைத்தான் என்றால் திருவாய்மொழி இத்துடன் நிறைவு பெற்றிருக்க வேண்டுமே. ஆனால் காலதாமதம் ஏற்பட்டது. அந்த தாமதத்தை பொறுக்க இயலாமல் நான் இறுதியாக முனியே நான்முகனே என்று திருவாய்மொழியில் அழைக்க நடுவில் உள்ள அத்தனையும் உலகின் உபகாரமாக அமைந்தன. காலதாமதம் ஏன் என்பதை இவர் அறிவார். இவருடைய திருமேனி மீது அவனுக்கு ஏற்பட்ட ஆசை காரணமாக அவன் செய்வது அறியாமல் நிற்கின்றான்.
அவனை செய்வதறியாமல் நிற்கின்ற அவனை சுய நினைவிற்கு கொண்டு வருவதற்காக இந்த திருவாய்மொழி தொடங்கி இறுதி திருவாய்மொழி முடிய பலவிதமாக எம்பெருமானை அழைக்கிறார் ஆழ்வார். இருந்தும் அவன் மயக்கம் தெளியாமல் இருக்கவே இறுதியாக உரத்த குரலிலே முனியே நான் முகனே என்று அழைக்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.